ஹாய் லியோ ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுக்க போறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வந்து ஷாப்பிங்குமே நம்ம பண்ண போறோம்ல பார்க்க போறோம். ஷாப்பிங் பண்ணல, பார்க்க போறோம். எஸ், பார்க்க போறோம். ஸோ 2-3 இடத்துல விசாரிச்சுட்டு வரலாங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து இப்போ 2 days ஆகுது, 2வது நாள். ஸோ வீட்டிலேயே வச்சு பத்திரிக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் பத்திரிக்கை வைக்க போகிறோம். நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வந்து பத்திரிக்கை கொடுத்தாச்சு மீன்ஸ் அண்ணன் இல்லாமல் அன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு மட்டும் வச்சு கொடுத்தோம். பட் முறைப்படி இருக்கிற இடத்துக்கே போய் கொடுக்கறது தான் நம்மளோட வழக்கம். அப்படிதானுங்க? ஆமாங்க, அதுதான் வழக்கம். ஆமாங்க. அதனால அண்ணன் கூட பிறந்தவன், என் உடன் பிறப்பு எனக்கு ஒரே ஒருத்தன் தான். அதனால அவனுக்கு நேராக வந்து பணம்லாம் வாங்கி கொடுத்து உடனே ட்ரெஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து கொடுத்துடலாம். ட்ரெஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது, கொடுத்தாச்சு, இங்கே தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் வச்சு நம்ம கொடுத்துடலாங்கிற ஒரு மைண்டில் இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம் தான் இருக்கிறோம். ஸோ நான் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த கிரிட்டிக்கலான ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயத்த நான் எதுலேயுமே ஷேர் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீடியாவில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு நிறைய செலவு இருந்துச்சு, நிறைய கஷ்டம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வரைக்குமே எங்களுக்கு செம்மையாக லாஸ் ஆயிடுச்சு. ஆமாம், 10 lakhs வரைக்குமே பயங்கர லாஸ். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு சுத்தமாக புரியலை. அது மட்டும் இல்லாமல் தினசரி செலவே நாங்கள் லிட்ரலி பார்த்து யோசிச்சு தான் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. நடுவில் இந்த லோன் பிரச்சனை வேற. இந்த லோனை எப்படிடா கெட்டுறது, என்னடா பண்ணுறது, எப்படிடா அடைக்கிறதுன்னு நினச்சா அது ஒரு தனி டென்ஷன். எங்களுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆளே இல்லாமல் போயிடுச்சு. லோன் பிரச்சனையிலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால வரவே முடியாதாங்கிற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு நடுவில் எங்களை பற்றி பல பேர் பலவிதமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி சேமித்து ஏதாவது நம்ம லைஃப் ரன் பண்ணலாமான்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே எங்களுக்கு வந்து சுத்தமாக முடியலை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீ ஏதாவது ஒரு ஜோசியரை பாரு, நல்ல ஜோசியராக பாரு, லைஃப்பில் ஏதாவது உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னாங்க. ஓகே, இதுவுமே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ்ட்ரோடாக்ல சங்கீராஜி அப்படிங்கிறவங்கள பார்த்தேன். ஸோ அவங்க கிட்ட நான் எதுவுமே கேட்கல. எனக்கு இப்போ இவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு தான் கேட்டேன். அவங்க வந்து என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக எதுலையாவது லாஸ் ஆயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க கேட்டதுமே எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தெரிஞ்ச பல விஷயங்கள் அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பிரச்சனைக்கான தீர்வையுமே அவங்க எனக்கு சொன்னாங்க. அண்ட் இப்போ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ என்கிட்ட கார் இருக்குது, சொந்த கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எல்லா லைஃப்லையுமே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு பண பிரச்சனை, நிறைய பேருக்கு வீடு பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, அண்ட் கரியரில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு நல்ல ஆஸ்ட்ரோடாலஜரை பார்த்து நீங்கள் பேசி உங்களோட ப்ராப்ளம் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபுக்கு அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. உங்கள் லைஃப்லையுமே ஒரு நல்ல கிளாரிட்டியுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஸ்ட்ரோடாக்ல நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் சேட் வந்து ஃப்ரீ தான். ஸோ மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சொல்யூஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா ஆஸ்ட்ரோடாக்ல ஃபர்ஸ்ட் சேட் ஃப்ரீ தான். மறக்காமல் சேட் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் வீடு, எங்கள் வீட்டுக்கு வெளில இருக்கிற டைல்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த கலர் தான், இதே கலர். இந்த இதை நாங்கள் சொன்னோம், ஒரு மாதிரி செக்குடு பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும் தான் சொன்னோம். அதே மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே போகலாம். தெரியும், நல்லா தான் இருக்கு. அவன் போட்டிருக்கான் தம்பி. ட்ரெஸ் வந்து இங்கே தான் இருக்கு, இங்கே தான் வச்சிருக்கோம். கொட்டைப்பாக்கு தானே இந்த பக்கம் வச்சாரு, தெரியல, நான் கவனிக்கல. எஸ், கொட்டைப்பாக்கு. பூ மட்டும் இங்கே காலையில் கிடைக்கல. காலையில் இல்லை, இப்போ கிடைக்கல, காலையில் கிடைச்சிருக்கும், நான் வாங்கலை. இதான் எங்கள் அண்ணியோட சாரி, ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படி வச்சுக்கோ, கையோடு இதுதான் விழுகாது. பழத்தை ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் வச்சு அதுக்கு மேலே பழம் வச்சுக்கணும். ரைட், கரெக்டாக இருக்கும்.
பத்திரிக்கை அந்த உள்ள இருக்கு. அதுல இருக்கு, சைடுல இருக்கு. அப்படியே மேல வச்சிருங்க. மேல வைக்கணும். மேல தான் வைக்கணுமா? அது எடு. இப்படி வைக்கணும். இல்ல அது உள்ள வைங்க, தள்ளி வைங்க. அப்படியே ஓஞ்சி தெரிய மாட்டேங்குதா? தம்பி மூஞ்சி தெரியலையா? நீ அம்மாட்ட கொடுத்துட்டு போன அப்படியே. எந்த சைடு நிப்போம்? இப்படிதானே நிப்போம். விளக்கு நிக்க. விளக்கு இருக்கா? வரல. இந்த சைடு வந்துருமா? இந்த சைடு எப்படி? இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து. நான் இந்த சைடு. கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வந்துடணும். ஆமா பாப்பீங்க, வீடியோ பாப்பீங்க, வந்துருங்க. உங்களுக்கு சேர்த்து அண்ணன்ட்டையும் சொல்லிட்டோம். ரித்து வந்து தூங்கிட்டு இருக்கான். பூ வந்து வெளியில போட்டு. இன்னைக்கு வந்து சமையல் வந்து பார்ப்போம். என்ன சமையல்? இதான் எங்க அண்ணியோட கிச்சன். நீட்டா வச்சிருக்காங்க எங்க அண்ணி. சிக்கன் ஃப்ரை. தங்கச்சி வந்திருக்காரு எங்க அண்ணன். எடுத்து அப்படியே போன தடவை வந்தோன்னு கிளம்பிட்டோம். இது வந்து சிக்கன் குழம்பு. சொல்லுதா? இது வந்து சாதம், ஒயிட் ரைஸ். இது வந்து கால் வச்சு இட்லி. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டுட்டோம் காலையில. மை ஃபேவரட் தொக்கு. சாரிடா. சோ இதுதான் இன்னைக்குள்ள சமையல். அப்புறம் வந்து நம்ம நேத்து நைட்டே வந்துட்டோம். வந்தோடனே நம்ம பத்திரிக்கை கூட நல்லா ஃபுல்லா அழகா கிளம்பிட்டு தான். அழகா கிளம்பி. ஆமா ஒரே டயர்டுங்க. செம டயர்ட் இருந்தாலும் அழகா கிளம்பி 3 இடத்துல தான் பத்திரிக்கை கொடுத்தோம். 3 இடத்துலயுமே செம கூட்டம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம தெரிஞ்ச இடத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த அலைச்சல் தெரியாதுன்னு எனக்கு தோணுது. தெரிஞ்ச இடம் நம்ம பாட்டுக்கு போவோம். புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம தேடி பிடிச்சு போறதுனாலதான் நம்மளுக்கு டயர்டா. நேற்று காலையில 9:30 வண்டி எடுத்தோம். நேற்று 10 மணி 9 மணிக்கு தான் இங்க வந்தோம். சோ அவ்வளவு நேரத்துல டிராவல் சின்ன வண்டி நமக்கு அந்த ஸ்கார்பியோல போய் அந்த ஒரு என்னன்னு எனக்கு வந்து இந்த கை வைக்கிறது வேணுங்க. எந்த வண்டினாலும் இந்த நேற்று ஃபுல்லா அலைஞ்சிட்டு நைட் வந்து தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இப்ப மணி வந்து கரெக்டா 11-12 மணி இருக்கும். 1 மணி ஆகும் நினைக்கிறேன் சாப்பாடு. அப்படி விருந்தையும் சாப்பிட்டுட்டு பத்திரிக்கை வச்சு விருந்து சாயங்காலம் வந்து இங்க பக்கத்துல வந்து துர்காக்கா வீடு பக்கத்திலே இருக்கு. பக்கத்துல இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்கு. பக்கம் தான், கொஞ்சம் கிலோமீட்டர் தான் தள்ளி. அப்படியா? தெரியல. போக முடிஞ்சுனா போக முடிஞ்சா இன்னைக்கு போயிருவோம், இல்ல நாளைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். எஸ் போவோம், கண்டிப்பா போய் பத்திரிக்கை கொடுப்போம் துர்காக்காவுக்கு எல்லாத்துக்கும். நடி சாயங்காலம் பாப்போம். அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலமே நம்ம வந்து இங்க அது என்னது பக்கத்துல இருக்கிற பர்னிச்சர் கடைக்கு போகலான்னு இருக்கோம். எங்க அப்பா வந்து எனக்கு சீர் எடுத்து தராங்கல்ல, அதனால இங்க நீங்களே பார்த்து பண்ணுங்க. நேத்து வந்து ஈரோட்லயும் போனோம், ஈரோட்டுக்கு போனோம். அதுல வந்து பாத்துட்டு வந்திருக்கோம். இங்க பக்கத்துலயே அண்ணன் 2-3 கடை சொல்லிருக்கான். சோ அதுலயுமே போய் பாப்போம். எல்லாருமே பாக்குறது வந்து ஏதாவது ஒரு பெட்டரா தோணுல, அது எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க பாத்துட்டு வாங்க, அப்புறம் கூட மச்சான வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க மாமனாரு. அதனால நம்ம பாத்துட்டு வந்து வந்துருவோம், அவங்க பாத்துப்பாங்க. சாப்பிட போகலாம். 1.5 தான் வச்சிருக்கேன் கைஸ். அதான் கேட்பாங்க. வெல்கம் டு மாமா வீடு. சொல்லு, யார் வீடு அது? சுந்தா மாமா வீடு. ஆனா நார்மலா கூலிங்கா தான் இருக்கு. என் மகன் மாறிட்டான். கூலிங்கா தான் இருக்கு. குழம்பு கரண்டி. ஓகே, சாதம், இது என்னது கிரேவி, குழம்பு, ஈரல் நாய் ஊற்றுறோமா? இதே கீழே ஊற்றுறோம்.
கரண்டி வேற வைக்கணும். இந்த கரண்டி கீழே தான் வைக்கணும். போதும். இப்போ வந்து வீட்டில் இருந்து கிளம்பி நம்ம வந்து ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து மேப் ரூட் போட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போனது. என்ன இடம் சுந்தர்? டவுன் ஹால் போனோம், பார்த்தோம். இப்போ வந்து மொத்தமாக கட்டில் இருக்குது, ஆனால் தனியாக சோஃபா இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். புது பீஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டில் தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். ரேட்டு ஃபைனல் பண்ணுவோம்னு வச்சுருக்காங்க. கட்டில் பார்க்க வந்தாச்சு. ஆனால் இது எனக்கு டவுட்டாகவே இருக்குல்லண்ணா. எவ்வளோ பெரிய சோஃபா பாருங்க. ஆனால் இது ஃபுல்லாக அடைச்சிருந்தா, அது காலை அடைச்சிரும். அது மட்டும்தான் வேணாம், அது மட்டும் இல்லாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி, தனியாக போட்டுக்கலாம்னு சொல்லு. இது நல்லா இருக்குல்லண்ணா. இது கூட இது சீட்டாக ஒரு சீட்டு மட்டும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது 3 சீட்ரு, இது 2 சீட்ரு. அதில் இது கரெக்டாக இருக்கும். இங்கே பாரு, அதெல்லாம் அவன் தொடச்சிருவாங்க. இது 36. ஹோம்டா, இதுவும் நல்லா தான் இருக்கு. உட்காந்து பாரு. இது நல்லா இருக்குல்ல. தீபாவளி ஃப்ரீயெல்லாம் வராது அதுக்கு. வீடெல்லாம் ஒயிட்டு தான், கலர் மட்டும் வேற. அது தெரியல, என்ன கலர் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். இது 7 சீட்ரு மொத்தம். இது இப்போ பார்த்துருக்கோம் ஒரு மாடலு. ஸோ நாங்கள் என்ட்ரோ பேசுகிறதே காலையில் தான். நேற்று எல்லா இடத்துக்கும் பேசுவோம், ஒரு 4-5 கடைக்கு போய் பார்த்தோம். ஸோ 2-3 இடத்துல செட் ஆச்சு. கடைசியில் எந்த இடமுமே செட் ஆகலை. ஏன் அப்படின்னா யாருமே டெலிவரி பண்ண மாட்டாங்களாம். டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி. நாங்கள் மோஸ்ட்லி வந்து போய் பார்த்தது வந்து வீடியோ பார்த்து தான் நம்ம மோஸ்ட்லி போய் பார்த்தோம். வீடியோவில் ஒன்று சொல்லியிருக்காங்க நிறைய பேர். எங்கள்கிட்ட சொல்கிறது கமெண்ட்ல எல்லாமே சொல்கிறது உண்மை தான் போல. வீடியோவில் ஒன்று சொல்லுவாங்க, நேரில் வேறு மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் இது இருந்துச்சு. ஸோ திருப்பூர் போகிற மாதிரி இருக்குது. திருப்பூர்லேயுமே 2-3 ஃபர்னிச்சர் கடை இருக்குது. அங்கேயுமே விசாரிப்போங்கிற மாதிரி. விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு நார்மல் நாங்கள் வந்து எப்படின்னா நார்மல் கட்டில் எடுப்போங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். சோஃபாவுமே குஷன் வச்ச சோஃபா எடுப்போம் தான் பார்க்குறோம். பட் என்ன எங்கள் அப்பா வந்து தேக்கில் எடுக்க சொல்கிறாரு. சோஃபாவையும் கட்டையில் தேக்கில் எடுக்க சொல்கிறாரு. நாங்கள் தேக்கில் வேணால் பெருசாக வேணும் அப்படின்னும் தேக்கில் தான் எடுக்கணும் அப்படின்னா காலங்காலம் இருக்கு. அவங்க வாங்கி கொடுக்குறது. ஸோ நம்ம அதை எதுவுமே சொல்ல முடியல. என்னாலையுமே முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா தேக்கில் எடுப்போம். என்ன சொல்கிறாருன்னா ஒரு 10 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல, தேக்கில் எடுங்க, பெஸ்ட்டுங்கிறாங்க. ஆனால் தேக்கெல்லாம் ரேட்டு கூடயா இருக்குனால எங்களுக்கே வேணாங்கிற மாதிரி தோணுது. இதுக்கிட்ட இவ்வளோ ரேட் அதில் போட்டுக்கிட்டு மற்ற செலவு நிறையா இருக்குல்ல. வந்து சோஃபா வந்து கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி போட்டால் நம்ம நல்லா இருக்கும். தேக்கு நல்லா இருக்காது. தேக்கு வந்து சின்னதாக இருக்கு. ஒரு வெறும் எத்தனை சீட்னா 3+2 தான் இருக்கு. கார்னர்ல நேற்று உட்கார்ந்து பார்த்தோம். ஒருத்தர் உட்கார்ந்து இடைஞ்சலா இருக்கு, உட்கார முடியாதுங்கிற. அதுனா இப்போ நம்ம பெரிய வீட்டுக்குன்னா நமக்கு அந்த குஷன் வச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. ஸோ வீட்டில் நிறைய இது காமிச்சிருப்போம் பாருங்க. அதில் எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. கட்டில் எது நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீட்டுக்கு இந்த சோஃபா போடுங்க அப்படின்னாலுமே சொல்லுங்க. இந்த மாதிரி போடுங்க, நல்லா இருக்கும். திருப்பூர்ல எதுவும் ஃபர்னிச்சர் கடை நல்லா கம்மியான ரேட்ல நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. தேக்குக்கு நல்ல பேர் போன எதுவும் கடை இருந்துச்சுனாலும் கட்டிலுக்கு சொல்லுங்க. கட்டிலாம் தேக்கில் பார்த்தா 50 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்கு. எங்க அப்பா பரவாயில்லங்க, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுது. 50 ரூபாய்க்கு எதுக்கு தேவையில்லாம கட்டில் மட்டும் வாங்கி இது வேஸ்ட் தானே. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 50 ரூபாய்க்கு 2-3 பொருள் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய லே கப்பல்ஸ் லெக்சர்.